இன்னைக்கு 5 ஆரோக்கியமான உணவுகள் உங்களோட சர்க்கரை அளவை எப்படி அதிகப்படுத்துதுன்னு நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா டயட் இருந்து உங்க சுகர் லெவல் வந்துட்டு இன்னும் குறையலன்னு நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட நீங்க ஹெல்த்தியா நெனச்சுட்டு சாப்பிடுற ரொம்ப நாள் சாப்பிடுற ஃபுட்ஸ் கூட உங்களோட சுகர் லெவல ஜாஸ்தி பண்ணலாம். ஒண்ணு வந்துட்டு அதுல முக்கியமானது ஓட்ஸ். அந்த ஓட்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நெறையா வந்துட்டு நம்ம நெனைக்கலாம் நார்ச்சத்து வந்துட்டு இருக்கு அப்படின்னா, பட் அதுல குறைவா தான் இருக்கு. இன்ஸ்டன்ட் ஓட்ஸ்ல நார் சத்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. இது ரத்தத்துல போய் சீக்கிரமா நம்ம சர்க்கரை அளவ ஜாஸ்தி பண்ணலாம். பட் அதுக்கு பதிலா நாம என்ன பண்ணலாம்னா, ஸ்டீல் கட் ஓட்ஸ் அப்படின்னு இருக்கு. இல்லன்னா நம்ம புரோக்கன் வீட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆ ஆனா இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸும், புரோக்கன் வீட்டும் சுகர ஜாஸ்தி பண்ணும். பட் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ விட இது ஜாஸ்தி பண்ணாது. கம்பேரட்டிவா பார்த்தோம்னா இது வந்துட்டு பெஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் ஜூஸஸ். நம்ம நெறைய பேர் நெனைக்கிறோம், ஃப்ரூட் ஜூஸ் வந்துட்டு நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அப்படின்னு நம்ம குடிக்கலாம். பட் ஆனா ஃப்ரூட் ஜூஸ் வந்துட்டு இம்மீடியட்டா நீங்க குடிக்கும்பொழுது வித்தின் 15 மினிட்ஸ் டூ 20 மினிட்ஸ் அது வந்துட்டு ரொம்ப சர்க்கரைய ஜாஸ்தி பண்ணிரும். ஸோ அதனால நீங்க ஃப்ரூட் ஜூஸ குடிக்கிறத விட்டுட்டு வெறும் நீங்க ரா ஃப்ரூட்டா எடுக்கிறது ரொம்ப நல்லது. 3வது பார்த்தீங்கன்னா, பிஸ்கட். அந்த நெறைய பிஸ்கட்ஸ் இப்ப நம்ம நெறைய பார்க்குறோம். எல்லா பிஸ்கட்டுமே அவங்க பண்றது மைதா மாவுல தான் அவங்க நெறைய யூஸ் பண்றாங்க. பிஸ்கட்டா இருக்கட்டும், இல்ல ரஸ்கா இருக்கட்டும். நெறைய மைதா மாவு தான் சேர்த்து பண்றாங்க. ஸோ, அதனால நீங்க மைதா மாவு வந்துட்டு அவங்க டைரக்ட்டாவோ, இல்ல மறைமுகமாகவோ அவங்க வந்துட்டு சேர்க்கலாம். ஸோ, அதனால நீங்க அத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது ஃப்ளேவர்ட் யோகர்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அதுவும் நெறைய பேர் இது ரொம்ப நல்லது. நம்ம வந்துட்டு சாப்பிட்டோம்னா நெறைய புரோட்டீன் கிடைக்கும் அப்படின்னு நெறைய பேர் வாங்கி சாப்பிடுறாங்க. பட் ஃப்ளேவர்ட் ஆம் யோகர்ட்ல உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு சாக்லேட் சாப்பிடுற அளவுக்கு கண்டிப்பா அதுல சுகர் இருக்கும். நீங்க பின்னாடி திருப்பி வேணா பார்க்கலாம் எவ்வளோ சுகர் இருக்கு அப்படின்னு. ஸோ அதுல நீங்க சாப்பிடும்போது கண்டிப்பா அதுல சுகர் ஏறும். 5வது பார்த்தீங்கன்னா, ப்ரவுன் பிரெட். இதுலயும் எப்படியும் அவங்க மைதா மாவு கலந்து தான் அ செய்வாங்க. ஸோ, அதனால இதனுடைய கிளைசெமிக் இண்டெக்ஸ் பார்த்தாலும் நம்ம அந்த ஒயிட் பிரெட் அளவுக்கே தான் கிட்டத்தட்ட அது வரும். ஸோ, அதனால நீங்க பாக்கெட் வாங்கி பின்னாடி படிச்சு பாருங்க. அதுல முதல் 3 பொருள் வந்துட்டு ரிஃபைன்டு ஃப்ளோர்ன்னு சேர்த்திருப்பாங்க அப்படின்னா, அது மைதா மாவு தான். அதுக்கப்புறம் சுகர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டெசிஷன்ஸ் நீங்க எடுக்கலாம். ஸோ, இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நீங்க ஹெல்த்தி ஃபுட்ஸ்ன்னு நெனைக்கிறத நீங்க ஒரு டைம் நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல உங்க சுகர் அதனால கூட ஏறலாம். ஸோ, இத வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ, உங்களோட ஹெல்த்த நீங்க நல்லா வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும், இல்ல நீங்க டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எங்களோட எங்களோட வெபினார்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். நீங்க அத கேட்டுட்டு நீங்க உங்களுக்கு அ உங்களுக்கு நீங்க கரெக்ட்டான ஸ்டெப்ஸ் நாங்க குடுப்போம். நீங்க ஜாயின் பண்ணி நீங்க உங்களோட டயபெட்டிஸ நீங்க ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே பிளெஸ்ட். தேங்க் யூ.